அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இன்று முதல் நகை அடமான கடன்கள் மற்றும் பயிர்க்கடன்கள் அனைத்தும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. இதற்கான அப்டேட் வந்து 2025-26ஆம் ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது. இந்த வேளாண் பட்ஜெட் கூட்டத்தில் தான் இந்த நகை அடமான கடன்கள் மற்றும் விவசாய கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்று சொல்லியிருக்காங்க. சரிங்களா? விவசாய கடன்களுக்காக தள்ளுபடிக்காக கிட்டத்தட்ட 1477 கோடி ரூபாய் தள்ளுபடி செஞ்சிருக்கிறதாகவும் செய்ய போவதாகவும் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீண்டும் விவசாயிகளுக்கு 17,000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு வழங்கப்படுவதாகவும் மீண்டும் விவசாய பயிர்க்கடன் தருவதாகவும் தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதை பத்தின தகவல் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இந்த 17,000 கோடி ரூபாய் யார் யாருக்கு கிடைக்க போகிறது, என்னிலிருந்து கிடைக்க போகிறது அப்படின்றதுக்கான முழு தகவலும் பார்க்க போறோம். அதை தொடர்ந்து இந்த 1477 கோடி ரூபாய் பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது யார் யாருக்கு தள்ளுபடி செய்ய போறாங்க, அதற்கான அப்டேட்டுமே பார்க்க போறோம். அதை தொடர்ந்து இந்த நகை அடமான கடன்கள், அதாவது 5 பவுனுக்குள்ள இருக்கக்கூடிய நகை கடன்களும் 40 கிராமுக்குள்ள இருக்கக்கூடிய நகை கடன்களும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பாக கொடுத்திருக்கிறாங்க. இந்த நகை கடன் தள்ளுபடி பெறுவதற்காக தகுதி உள்ளவங்க யார் யாரு, தகுதி இல்லாதவங்க யார் யாரு அப்படின்றதுக்கான முழு தகவலை நம்ம இந்த வீடியோலயே பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ தகுதி உள்ளவங்க எந்தெந்த நாட்கள்ல நீங்க வந்து தள்ளுபடி பெற்றதுக்கு அப்புறம் நீங்க நகை கடன்களை பெற்றுக்க முடியும் அப்படின்றதுக்கான முழு தகவலும் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிபிகேஷன்லாம் நமது சேனல்ல தான், கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் அப்டேட்லாம் நமது சேனல்ல தான் ரெகுலராகவே அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த அரசு வேலைகள்லாம் எப்போ வருது, எப்போ நோட்டிஃபிகேஷன் க்ளோஸ் ஆகுது, எப்போ அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வருது, இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாமலே இருக்கிறதுனால தான் நிறைய பேர் இன்னுமே அரசு வேலைக்கு போகாமல் இருக்கீங்க. இனிமே அந்த கவலை இனிக்குமே உங்களுக்கு வேண்டாம். ஸோ ரெகுலராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கே கிடைக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே பார்க்கலாங்க. இந்த வேளாண் பட்ஜெட் 2025 கூட்டுறவு சங்கங்களுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் பட்ஜெட். ஓகேங்களா? ஸோ இந்த தமிழ்நாடு வேளாண் நிதிநிலை அறிக்கையில் கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடிக்கென ரூபாய் 1477 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசின் 2025-26ஆம் ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட் கூட்டம் உழவர் நலத்துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் இன்று காலை 9 மணி அளவில், அதாவது பார்த்தீங்கன்னா, தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அதுல 25-26ஆம் ஆண்டுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடிக்கென ரூபாய் 1477 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த 1477 கோடி ரூபாயும் என்னென்னத்துக்காக நீங்க, அதாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செலவழிக்க போறாங்கன்றதுக்கு தெளிவான துல்லியமான அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கலாம். கூட்டுறவு பயிர்க்கடன்களை வந்து யார் யாருக்கு தள்ளுபடி செய்ய போறாங்க அப்படின்றதுக்கான அப்டேட்டுமே கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாட்டில் பயிர் சாகுபடிக்கான குறுகிய கால வேளாண் கடன் தேவைகளை நிறைவு செய்யும் பொருட்டு 2025-26ஆம் ஆண்டில் ரூபாய் 17,000 கோடி அளவிற்கு பயிர்க்கடன் வழங்கப்படும் என்று தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க. கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு உள்ளிட்ட வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளுக்கான உழவர்களின் குறுகிய கால கடன் தேவைகளுக்கு 25-26ஆம் ஆண்டில் ரூபாய் 3,000 கோடி அளவிற்கு மூலதன கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விவசாய நிலமற்ற பட்டியலினத்தவருக்கு
வெள்ளாடுகள் மற்றும் செம்மறி ஆடுகள் வாங்க மற்றும் பராமரித்திட கூட்டுறவு வங்கிகள் மூலம் விவசாயம் சார்ந்த மத்திய கால கடன்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பு மூலதன கடன்கள் வழங்கப்படும் என்று தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து 2021-22ஆம் ஆண்டு நிதியாண்டு முதல் நடப்பு நிதியாண்டில் மார்ச் 11 வரை 67,81,000 விவசாயிகளுக்கு ரூபாய் 54,800 கோடி அளவிற்கு பயிர்க்கடனும் 12,24,000 நபர்களுக்கு 6,588 கோடியே 16 லட்சம் அளவிற்கு கால்நடை பராமரிப்பு கடனும் வழங்கப்பட்டுள்ளன. 2021-22ஆம் நிதியாண்டு முதல் வட்டி மானியம் மற்றும் உரிய காலத்துக்கு கடனை திருப்பி செலுத்தியதற்கான வட்டி ஊக்கத்தொகை ரூபாய் 2,162 கோடியே 84 லட்சம் தமிழ்நாடு அரசால் விடுவிக்கப்பட்டுள்ளது. 2025-26ஆம் ஆண்டில் வட்டி மானியத்திற்கென ரூபாய் 853 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்றதையும் தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதை தொடர்ந்து கடந்த 2021ஆம் நிதியாண்டு அறிவிக்கப்பட்ட விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தினை செயல்படுத்தும் பொருட்டு மொத்த பயிர்க்கடன் தள்ளுபடியான 12,110 கோடியே 74 லட்சம் ரூபாயில் தற்போது வரை தள்ளுபடி தொகையாக ரூபாய் 10,336 கோடியே 40 லட்சம் ரூபாயும் தள்ளுபடி தொகை மீதான வட்டியான 1,811 கோடியே 90 லட்சம் ரூபாயும் தமிழ்நாடு அரசால் விடுவிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் 2025-26ஆம் ஆண்டில் பயிர்க்கடன் தள்ளுபடிக்கென ரூபாய் 1,477 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? சரி, இப்போ வந்து விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடிக்காக என்னென்ன தள்ளுபடி செஞ்சாங்க, யாராருக்கு தள்ளுபடி செஞ்சாங்க, என்னென்ன மீண்டும் கொடுப்பதற்காக கிட்டத்தட்ட 17,000 கோடி விவசாயிக்கு மீண்டும் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றதையும் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நகை கடன்களை பத்தின அப்டேட் முழுமையா பார்க்கலாம். யார் யாருக்கு இந்த நகை கடன் தள்ளுபடி கிடைக்கும், ஸோ அதுல என்னென்ன முன்னுரிமை, ஸோ தகுதி உள்ளவங்க யாரு, தகுதி இல்லாதவங்க யாருன்றதை தெளிவா பார்ப்போம். தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டை, ஆதார் எண் விவரங்களை சரியாக அளிச்சவங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மறுவாழ்வு முகாமில் வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்க போகுது. அதே மாதிரி ஓய்வூதியதாரர்களுக்கு ஓகேங்களா, பென்ஷன் வாங்கக்கூடியவங்களுக்கு தள்ளுபடி வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தற்போது வரை செல்லுபடியாகக்கூடிய ரேஷன் அட்டை இருந்ததுன்னா உங்களுக்கும் தள்ளுபடி கண்டிப்பா உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தகுதி உள்ளவங்க. தகுதி இல்லாதவங்க யாருன்றதையும் தெளிவா சொல்றேன். அதே மாதிரி தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டை, அதாவது 1 அல்லது 1க்கு மேற்பட்ட 5 சவரன் 5 சவரனுக்கு மேல இருந்ததுன்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது யாருன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி 31/3/2021 ஆம் நாளுக்கு பிறகு நகைக்கடன் பெற்றவர்களுக்கு தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. குடும்ப அட்டை எண்ணை ஓகேங்களா, இப்போ ரேஷன் அட்டை நம்பரை சரியா வழங்கியிருந்தீங்க, கரெக்டா கொடுத்துருந்தீங்கன்னா சரியாக வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு கிடையாது தள்ளுபடின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆதார் எண்ணை தவறாக வழங்கியவர்களுக்கும் இந்த தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினர், கூட்டுறவு சங்கங்களில் உள்ள நிர்வாக குழு உறுப்பினர்கள் அவர் தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லை என்பதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் குடும்ப நகைக்கடன் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த பொருளும் வேண்டாத குடும்ப அட்டையினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. 2021ஆம் ஆண்டு பயிர்க்கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாதுன்றதையும் தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. நகைக்கடன் தள்ளுபடி தொகையை முழுமையாக செலுத்தியவர்களுக்கும் இந்த நகைக்கடன் கிடையாது, தள்ளுபடி கிடையாதுன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நகைக்கடன்கள் மூலம் மொத்த எடை 40 கிராமுக்கும் கூடுதலாக பெற்ற அந்தியோதயா குடும்ப அட்டைகளுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நகைகளே இல்லாம ஏட்டளவில் வழங்கிய நகைக்கடன்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா போலி நகைகளுக்கு வழங்கப்பட்ட நகைக்கடன்களுக்கு தள்ளுபடி கிடையாதுன்றதையும் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது போலி நகைகளுக்கு சொல்லியாச்சு. அடுத்தது சுய விருப்பத்தின் பெயரில் நகைக்கடன் பெற்ற விருப்பம் இல்லாதவர்களின் படிவம் 3இல் உறுதிமொழி சான்று தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை இல்லாமல் ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த குடும்ப அட்டையை வைத்திருப்பவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஆதார் அட்டையில் தமிழக முகவரி இல்லாமல் ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களைச் சார்ந்த முகவரி இருந்தால் அவங்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி
கிடையாது அப்படின்றதையும் தெளிவா நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான ஸ்கீம் இதுதான் நம்ம தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறோம். ஸோ நகைக்கடன் பார்த்தாச்சு, பயிர்க்கடன் பார்த்தாச்சு, யார் யார் பெனிஃபிட் ஆவாங்க, அதாவது யாருக்கு முன்னுரிமை, யார் யார் வந்து இதில் பயன்பெற போறாங்க அப்படின்றதையும் தெளிவா முழுமையா பார்த்தாச்சு. இந்த ஸ்கீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாம பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.